பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. காலபுருஷனுக்கு இது 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான இடம் 3ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நேரம். பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு, ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே விலையுயர்ந்த பொருட்கள். வீட்டுக்கு இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இருந்தது, ரிப்பேர் ஆகிடுச்சு, தூக்கி போட்டிங்க, இப்போ வேறு வாங்க. அதுபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கொண்டாட்டமான ஒரு வாரம். எப்படி அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதை விட வேறு என்னங்க வேணும்? பல வகையில் பணம் வரக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், பிரம்மாண்ட நாயகன். ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறது. அப்போ 10ஆம் இடம் தொழில் வளர்ச்சி இருக்குது, உத்தியோக மேன்மை இருக்குது. அப்போ இதெல்லாம் நல்லா இருந்தால் அப்போ பணம் வரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான அமைப்பு. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக பண்ணலாம். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நேரம். 4இல் சூரியன் ஆட்சி பெறுகிறார். 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுவது என்பது சிறப்பு தான், எந்த குறையும் இல்லை. புதனும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அங்கே தான் இருக்கார். ஸோ புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 4இல் சூரியன் இருக்கிறார், கேதுவும் இருக்கிறார். அப்படின்னும் பொழுது நீங்கள் வீடு கட்டவோ வீடு வாங்கவோ ஏதாவது முயற்சி எடுத்தாலும் அது சில தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நீங்கள் அது செய்து உங்கள் காரியத்தை முடித்தே தீருவீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 7க்குடைய செவ்வாய் 5இல் இருக்கிறார். 7க்குடைய செவ்வாய் 5இல் இருக்கிறார். அதாவது 5ஆம் இடம், அதாவது கன்னி செவ்வாய் கடலும் மத்தும்னு சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுவும் சனி பார்வையில் இருக்காருங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கடல் காட்சிகள் நிறைய இருக்கும் சமூகத்தில். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, அதாவது மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், இந்த லேத் ஃபேக்ட்ரி மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், ஏன் டிரைவிங் பண்ண 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும், அதை டிரைவிங் செய்யக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வை சரியில்லாத ஒரு சூழல். அதே நேரத்தில் உங்களுக்கு 7க்குடையவன் 5இல் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நின்றால் அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம்.
எப்போவோ எந்த காலத்துலேயோ தொலைஞ்சு போன பொருளோ அல்லது ரொக்கமோ இப்போ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மற்றபடி இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். 10ல் ராகு இருக்கார், ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். தொழிலில் கடனை உடனே வாங்கி தொழிலை வளர்ச்சி பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கமாக இருக்கிறதோட ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இப்போ கடை போட்டிருக்கீங்க, தொழிலில் போட்டிங்கன்னா அப்போ அதுக்கு சேர்த்து தானே வருமானம் வரும். அப்போ நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய தருணம் இது இருக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். மற்றபடி சனி 11ல் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் அதிகப்படியான உழைப்பு. ஏன்னா நிறைய கடன் வாங்கிட்டோம், நிறைய இப்போ கடன் வாங்கி போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் ரீபே பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு பொறுப்பு உணர்ச்சி வரும். அதிகமாக வேலை பார்ப்பீங்க, ரொம்ப பயபக்தியோட இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. அதிகப்படியான நேரத்தை வியாபாரத்தில் பயன்படுத்துவீங்க. அப்போது இன்புட் இருக்கும்பொழுது அது லேபர் ஆகட்டும் இல்லை ஃபினான்ஷியல் ஆகட்டும், இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக லாபத்தை பெற்றே தீருவீர்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா புதன் 4ல் இருக்கிறார், தன் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு அதாவது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. தொழிலில் வளர்ச்சி இருக்குது, உத்தியோகத்தில் மேன்மை இருக்குது, பண வரவு. தொழில் நல்லா இருக்குன்னா பண வரவு இருக்கும். அப்போ கண்டிப்பாக செலவு இருந்த போதிலும் செலவை காட்டிலும் பண வரவு அதிகமாக இருக்கிறதால இது டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.